அர்பன் கிரீன் சேனலின் அன்பான வணக்கங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் இந்நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். இன்றைய காலை பொழுதும் எப்போதும் போல் வேகமாக விடியல் கண்டது. இனிவரும் நாட்கள் நமக்கு மிகவும் சிரமம் தரக்கூடிய வெயில் நாட்களாகவே இருக்கும். ஆகவே முடிந்த அளவு சூரியன் வருவதற்கு முன்னமே செடிகள் அனைத்திற்கும் நீர் மற்றும் உரங்களை கொடுத்து விடுங்கள். ஏனெனில் வெளிச்சம் வந்த பிறகு இலைகள் அனைத்தும் அதற்கான வேலைகளை செய்ய துவங்கிவிடும். ஆகையால் நாம் முன்னமே உணவை கொடுத்து ஆயத்தமாக இருந்தால் செடிகள் தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து நல்ல ஆரோக்கியமாக இருக்க அதற்கான வேலைகளை செய்ய துவங்கிவிடும். ஆகவே என்றும் போல் இன்றும் நீர் ஸ்ப்ரே செய்தபின் செடிகளுக்கு NPK 05234 எனும் உரத்தையும் அதனுடன் மைக்ரோ நியூட்ரியன்ட் எனப்படும் நுண்ணூட்ட உரத்தையும் கொடுக்கப் போகிறேன். முன் காணொளிகளில் கூறியதைப் போல என் செடிகளில் அதிக மொட்டுக்கள் இருப்பதால் நான் பூக்கள் பூப்பதற்கான உரத்தை மட்டும்தான் கொடுக்கிறேன். இதிலிருக்கும் பாஸ்பரஸும் பொட்டாசியமும் பூவளர்ச்சிக்கும் பூக்கள் பெரிய அளவில் வருவதற்கும் உதவியாக இருக்கும். மேலும் பூக்களின் ஒட்டு மொத்த வளர்ச்சிக்கும் தேவைப்படும் நுண்ணூட்ட உரத்தையும் கலந்து கொடுக்கப் போகிறேன். பொதுவாக எந்த ஒரு உரமும் ஆரம்ப காலத்தில் குறைந்த அளவில் எடுத்து பயன்படுத்துவதே சிறந்தது. நான் பெரும்பாலும் 1 லிட்டர் நீருக்கு 1 கிராம் என்ற அளவில்தான் எடுத்துக்கொள்வேன். அதனுடன் சிறிய அளவிலான அளவே நுண்ணூட்ட உரத்தையும் கலந்து பயன்படுத்துகிறேன். இந்த உரங்கள் அனைத்துமே நீரில் நன்கு கரையக்கூடியவை. நன்கு கலந்த பின் தேவையான அளவு செடிகளுக்கு கொடுக்கவும். செடிகள் 1 வருடம் பூர்த்தியாகும் வரை குறைந்த அளவிலான உரத்தையே பயன்படுத்தவும். இது உர அதிகமின்மையால் வரும் இலை கருகல் மற்றும் வேர் அழுதல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தகவல்கள் பயனுள்ளதாக இருப்பின் லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யவும். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.